நிறையா ஃபங்க்ஷன் கோடி கணக்கில் செலவு பண்ணி நிறையா ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. நம்மளுக்கே எல்லாத்துக்கும் தெரியும். பெரிய பெரிய மண்டபங்கள், பெரிய பெரிய நிகழ்ச்சிகள், அது பொது நிகழ்ச்சியாகவும் இருக்கலாம், தனிப்பட்ட நிகழ்ச்சியாகவும் இருக்கலாம். முக்கியமாக நான் சொல்கிறது பெரிய வீட்டு கல்யாணங்கள். ரொம்ப ரொம்ப அதிகப்படியான கோடி கணக்கில் பணம் செலவு பண்ணி பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட கூப்பிட்டு கான்ட்ராக்ட் பேசி விடுவாங்க. அவர் அந்த தொழில் தான் செய்வார். அவருக்கு கீழே 2-3 டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க மேனேஜராக இருப்பாங்க. அவர் கூப்பிட்டு அவங்ககிட்டலாம் டெக்கரேஷன் ஆகட்டும், பந்தி பரிமாறதாகட்டும், சமைக்கிறதாகட்டும் நிறைய வச்சுருப்பாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியல. இதில் என்ன சொல்ல வரேன்னா, இதில் கடைநிலை ஊழியர்கள், இலை எடுக்கிறவங்க, இந்த டெக்கரேஷன் கட்டுறவங்க, பூத்தோரணம் தொங்க விடுறவங்க, இந்த மாதிரி சாப்பாட்டுக்காக வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு இந்த கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்களுடைய கல்யாணங்களில் அவங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, சாதாரண கல்யாணங்களில் கிடைக்கிற கூலின்னு சொல்லுவோம்ல, சம்பளம் கூலி, அது கூட அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. அவ்வளோதான். ஏன்னா அந்த மாதிரி அவங்க மேனேஜரை நம்பி அவங்க இருக்கிறாங்க. அவங்க மேனேஜரை நம்பி இன்னொருத்தர் இருக்கிறாங்க. அது தனிப்பட்ட முறையில் போகிறதுனால ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு கான்ட்ராக்டுக்கு போகுது. அதுக்கு கீழே இருக்கிற பல பேர் தலைமையாளர்களுக்கு மட்டும்தான் அது போகுது. இந்த கீழே இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் போகிறதில்ல. இப்போ நீங்கள் இந்த மாதிரி வசதி படைத்தவங்க, அந்த மாதிரி இந்த கீழ்நிலை ஊழியர்கள் வருவாங்க. நிச்சயமாக உங்கள் விசேஷங்களுக்கு எல்லாமே வருவாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க கீழ்நிலை ஊழியர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள கூப்பிட்டு உங்கள் கையால் நீங்கள் ஏதாவது கொடுங்க. நீங்கள் பேசும்போது ரொம்ப ஈஸியாக இது எல்லாம் செய்கிறவங்க போய் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு பணக்காரரும் நினைக்கிறாங்க. கோடிக்கணக்கில் நம்ம கொடுக்குறோம், அதை பல பேர் தானே சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் நினைக்கிறாங்க. உண்மை அது இல்லை. நீங்கள் கோடிக்கணக்கில் கொடுக்கறது 100 கணக்கில் கூட கடைநிலை ஊழியர்களுக்கு போய் சேர்றது இல்லை. அதனால் உங்கள் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்ட அந்த கடைநிலை ஊழியர்களுக்கு பணக்காரராகிய எல்லாரும் வரிசையாக நிற்க வச்சு புடவையோ, வேஷ்டி துண்டோ, அல்லது வேறு ஏதாவதோ, கையில் பணமோ, எதுவுமே வேண்டாம், கையில் பணம், கொஞ்சம் ஸ்வீட்டு, எல்லாமே மேக்ஸிமம் பந்தி பரிமாறுறதில் அவங்க வயிறார சாப்பிடக்கூட முடியறதில்ல. மேனேஜர் திட்டுவார், அதுக்கு மேலே இருக்கிறவர் திட்டுவார், அதுக்கு மேலே இருக்கிறவர் திட்டுவார்னு பயந்து தான் அவங்க வேலை செய்கிறாங்க. இதில் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. பெரிய பெரிய மாட மாளிகைகள் கட்டும் போதும் கூட கடைநிலை ஊழியர்களுடைய பங்கு தான் அங்கே அதிகமாக இருக்குது. ஆனால் சிறப்பிக்கப்படுறதோ, கௌரவிக்கப்படுறதோ, பணம் அதிகமாக வாங்கிக்கிட்டு போகிறதோ அதுக்கு மேலே இருக்கிற மேனேஜர் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான். அதனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் செய்யுங்க. அவங்களுக்கு எவ்வளோ தான் போயிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் விசாரிக்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். கூப்பிட்டு கையில் 1000 ரூபாவை கூட கொடுங்க. தயவு செஞ்சு செய்யுங்க. ஒவ்வொரு பணக்காரரும் இதில் குறைஞ்சி போயிட மாட்டீங்க. தயவு செஞ்சு செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க.